அண்மை செய்தி. நிதி நிறுவனம் நடத்தி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் மயிலாப்பூர் அலுவலகத்தில் இருந்து 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள். நிதி நிறுவன மோசடி வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரான தேவநாதன் கடந்த 13ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் உள்பட 3 பேரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 நாட்களாக போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில நேற்று அவரை அவரது அலுவலகத்துக்கு, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கு சோதனைகள் மேற்கொண்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அவரது லாக்கரில் இருந்து 3 கிலோ தங்கம், அதிக அளவிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள், நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில நேற்று நேரடியாக தேவநாதன் அவர்களை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றதாகவும், அங்கு அவருக்கு சொந்தமான அலுவலகத்தில் உள்ள லாக்கரை சோதனை மேற்கொண்ட போது 3 கிலோ அளவிலான தங்கத்தையும் அதிக அளவிலான வெள்ளி பொருட்களையும், நிலம் மற்றும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும், வெள்ளி பொருட்களை அளவீடு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த வழக்குல 20 கோடி வரை அவர் மோசடி செய்திருப்பதாக 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்ததாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தேவநாதன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சிலரை போலீசார் தேடி வருகிறார்கள். மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில 150 ஆண்டுகள் பழமையான தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் தான் 5000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை கொண்ட உறுப்பினராக இருப்பதாகவும், இது பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்திருப்பதாகவும், இந்த நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக அளவில் வட்டி அளிப்பதாக உறுதி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில பண முதலீடு செய்திருக்கும் வாடிக்கையாளருக்கு வட்டி தொகையும் முதிர்வு தொகையும் வரவில்லை என்பதுதான் புகார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 7 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்த நிலையில் தான் நேற்று அவரது அலுவலகத்தில் இந்த சோதனை மேற்கொண்டு தங்கம், வெள்ளி பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.